வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். நீதிக் கட்சி உருவான நாளையொட்டி முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பக்கத்தில், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எனும் உரிமையை வழங்கி சமூக நீதி புரட்சிக்கு பாதை அமைத்த நாள் எனவும், திராவிட மாடலுக்கு பாதை அமைத்த நீதிக் கட்சி உருவான நாள் என பதிவிட்டுள்ளார். கோவை RS புரத்தில் ஆய்வு மேற்கொண்ட மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, மின்சாரத்துறையின் சார்பில் செய்யப்படும் கொள்முதலில் எந்த தலையீடும் இல்லை, எந்த தவறும் நடக்கவில்லை என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வருகின்ற 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் மீனவர்கள் அனைவரும் நாளை இரவுக்குள் கரைக்கு திரும்புமாறு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. AR ரகுமானுடனான 29 ஆண்டுகால திருமண பந்தத்தில் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் தீர்க்க முடியாத இடைவெளி ஏற்பட்ட நிலையில் இருவரும் பிரிவது என்ற கடினமான முடிவை எடுத்துள்ளோம் என சாய்ரா பானு கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த ரமணி வகுப்பறையில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த போது மதன் என்பவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மதனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்படும் படகுகளை கடற்படையினர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என இலங்கை அரசின் புதிய அறிவிப்பால் தமிழக மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திரையரங்கு வளாகத்தில் ஒளிபரப்பப்படும் முதல் காட்சி ரசிகர்களின் பேட்டியை தடை செய்ய வேண்டும் என்று திரையரங்கு உரிமையாளர்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 12 விமானங்களின் சேவைகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றாலமெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 56,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 7,115 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சபரிமலையில் 5 நாட்களில் 3 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக தேடுதல் சந்தையை குரோம் பிரவுசர் மூலம் வெளிப்படுத்திய வழக்கில் கடந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து அந்த நீதித்துறை மூலமாகவே கூகுள் குரோம் விற்பனை செய்ய வைக்க அமெரிக்க நீதித்துறை அறிவுறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த பிரபல ஸ்டாண்ட் அப் காமெடியன் காலிமர் ஊழியர்கள் தங்களின் அடையாளமே தெரியாமல் அவர்களின் பாஸ் ஐ திட்டி தீர்ப்பதற்கென்றே பிரத்யேக சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மாவோரி பழங்குடியின மக்களுக்கு எதிராக புதிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நியூசிலாந்து நாடாளுமன்றம் அருகே 40,000த்திற்கும் மேற்பட்ட மாவோரி பழங்குடியின மக்கள் பாரம்பரிய உடையணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரேசில் துணை அதிபர் ஜெரால்டோ அல்க்மின் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி அலெக்சாண்ட்ரே டி மோரேஸ் ஆகியோரை கொல்ல சதித்திட்டம் தீட்டியவர்கள் 5 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். காசா முனையில் பணைய கைதிகளாக உள்ளவர்களை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தலா 42 கோடி சன்மானம் தரப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். அந்தமான் தீவுகளில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.7 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்னிஸ் ஜாம்பவான் ரஃபேல் நடால் சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். ஆண்களுக்கான T20 கிரிக்கெட் போட்டியின் தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. இதில் பேட்ஸ்மேன்களுக்கான பட்டியலில் இந்திய வீரர் திலக் வர்மா 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு மேலும் $275 பில்லியன் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்து இருப்பதால் போர் பதற்றம் மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.